வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசியை கதிரும் பாண்டியனும் கூட்டிட்டு போக எங்க கூட்டிட்டு போறாங்களோன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டியும் குமரவேலும் தவிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுகன்யா வெளியே வர இதுக்காகவே காத்துட்டு இருந்த பாட்டி, ஏய் சுகன்யா, இங்க வா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுகன்யாவும் டைரக்ஷனை மாத்தி பாட்டி கிட்ட வந்து குட் மார்னிங் அத்தங்கிறாங்க. ஆ அப்படின்னு பாட்டி தலையாட்ட சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சுகன்யா. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்க இனிமே தான் சாப்பிடணுங்கிறாங்க சுகன்யா. குமார் பக்கம் திரும்பி எப்படி இருக்க மகனே அப்படின்னு நாடக வசனம் மாதிரி கேக்குறாங்க சுகன்யா. இருக்கேன் சித்தி அப்படின்னு குமார் சொல்ல, ஜெயில் பயமெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சுகன்யா கேட்க குமரவேல் ரொம்ப சங்கடமா தலையை குடிஞ்சிக்கிறாரு. என்ன பண்ணினாலும் தப்பிச்சுக்கிறல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏய் கொஞ்சம் வாயை மூடு, இப்பதான் அவன் திருந்தி இருக்கான், நீ வேற எதையாவது தூண்டி விட்டு தூபம் போடுற மாதிரி பேசாதங்கிறாங்க பாட்டி. நான் ஏதோ சும்மா சொன்னேன்னு சுகன்யா சொல்ல, ஒன்னும் வேண்டாம், நீ வாயை மூடு, வாயை மூடிட்டு இருந்தாலே போதுங்கிற பாட்டி எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேக்குறாங்க. வீட்டுல இருக்கவங்க யாரும் எங்கேயும் போகலையே அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏய் மாப்பிள்ள, அரசி, கதிரு, மூத்த மருமக மயிலு எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப ஆர்வமா கேட்க, ஓ அவங்களா காலேஜுக்கு போறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, காலேஜுக்கா அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரியா கேக்குறாங்க. ஆமாத்த, அரசிக்கு காலேஜ் திறந்து ஒரு வாரம் ஆகியும் அவ காலேஜ் போகாம இருந்தால, அது எப்படி பொண்ணு படிக்காம இருக்கிறது? பாண்டி அண்ணன் காலேஜ்ல போய் பேசிட்டாரு, இன்னைக்கு தான் கொண்டு போய் விட போயிருக்காக அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு மலர்ந்த முகமா பாக்குறாங்க பாட்டி. குமரவேலும் கொஞ்சம் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு பாட்டி நிம்மதியா சிரிக்கிறாங்க. ஆமாத்த, ஆனா பாண்டியன் என்ன சும்மா சொல்லக்கூடாது, வெளியே பாக்குறதுக்கு தான் முரட்டுத்தனமா இருக்கிறாரு, ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு ஸ்வீட்டு அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி பாட்டி ரசிச்சு சிரிக்கிறாங்க. அத்தாச்சி கூட படிக்கிற பசங்க அப்படி இப்படி சொல்லுவாங்கன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அண்ணே அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, அரசி படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சுகன்யா ஆச்சரியமா சொல்ல, மாப்பிள்ள உண்மையிலேயே தங்கமானவர் தான், இருக்கட்டும், அரசியும் படிப்புல ஆர்வமா தான் இருந்தா, அப்புறம் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தா, ஆகட்டும் ஆகட்டும், பெரிய ஆள் ஆகட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க குமரவேலும் அப்படியான்ற மாதிரி நிம்மதியா பார்த்துட்டு இருக்காரு. உடனே சுகன்யா மோப்பம் பிடிச்சிட்டு, நம்ம வீட்டுல என்ன பூரியான்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பலகாரங்கள்லாம் ஒத்துக்காது, நான் இட்லி சாப்பிட்டேன், மத்தவங்க எல்லாம் பூரி சாப்பிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கு என்ன பலகாரம் சேரும், அந்த வீட்டுல இட்லி தான் இன்னைக்கு, நான் போய் 2 பூரியை பிச்சு போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சுகன்யா உள்ளர போயிட்டு இருந்த சுகன்யாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, இவன் மட்டும் எப்படி சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா வந்துடுறானே தெரிலடா அப்படின்னு பாட்டி சொல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியோட முகம் லைட்டா மலருது குமரவேலுக்கு. பாட்டி குமரவேல் முகத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு, கடவுளே முருகா, இவன் மனசுல என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவன் நினப்பு சரின்னா அந்த தப்புனால நடந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அதை நடத்தி கொடுத்துடு அப்படின்னு பாட்டி ரொம்ப உருக்கமா வேண்டிட்டு இருக்க குமரவேல் யோசனையாவே நிக்கிறாரு. காலேஜ் வாசல்ல வந்து கார் நிக்க அரசி இறங்க பாண்டியன் கதிர்னு இறங்குறாங்க. கூடவே இறங்குற மயிலு 8வது அதிசயத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. தவளை தன்வாயால் கெடுங்கிற மாதிரி, அப்பா இந்த காலேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே படிக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு மயிலு சொல்ல, ஏன்பா மயிலு, நீ தான் எம்ஏ வரலும் படிச்சிருக்கியப்பா, இதுக்கு மேலேயும் படிக்கிறதா இருந்தா படிங்கிறாரு பாண்டியன். உடனே மயிலு நம்ம நடிகை ஊர்வசி ரேஞ்சுக்கு ஒரு அசடு வலிஞ்சிட்டு, ஐயோ மாமா, நான் ஏதோ சும்மா சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அரசி, நம்ம வீட்டில் நான் பொண்ணா பிறந்ததுக்கு, அதுவும் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இத்தனை நடந்த பிறகும் தன்னோட பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க மாட்டாங்க, பொண்ணு மேல இவ்வளவு நம்பிக்கையும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அரசி ரொம்பவே மனசுல இருந்து ரியலைஸ் பண்ணி சொல்றாங்க. அரசி, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்துல கையை மீறி நடக்கதான்ப்பா செய்யும், சும்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் யாரு பாப்பா? என்னைய பொறுத்தவரையிலும் என் பிள்ளைங்க முக்கியம், என் பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிருமே ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா நிக்கிறாரு. இங்க பாருப்பா அரசி, எக்காரணத்தை முன்னிட்டு நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறையவே குறையாது. ஏன்பா, திரும்ப உன்னை காலேஜுக்கு அனுப்புறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இங்க பாருப்பா, நீ நல்லா படிக்கணும்னு சொன்னல, சொன்ன மாதிரி நல்லா படி, வேலைக்கு போய் நல்ல பெரிய ஆளாவா, அது போதும்பா அப்பாவுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேன்பா, உங்களை பெருமைப்பட வைப்பேன் அப்படின்னு அரசி உறுதியா சொல்ல,
ரொம்ப சந்தோஷம்ப்பா, காலேஜுக்கு போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு அரசி ஒரு இட்டு எடுத்து வைக்கிறாங்க. அரசி, நான் வேணா உள்ளர வரட்டுமா? உன் ப்ரொஃபஸரை வேணா கூப்பிடு, நான் பேசணும்னா பேசுறேன் அப்படின்னு கதிர் கேட்க, இல்லைண்ணே அதெல்லாம் வேண்டாம், நான் போய்க்கிறேங்கிறாங்க அரசி. வேணும்னா சொல்லு அரசின்னு கதிர் கேட்க, வேணாண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல, போன வருஷம்லாம் எம்பிட்டு சந்தோஷமா காலேஜுக்கு போனியோ அதே மாதிரி அதே சந்தோஷத்தோட திரும்பவும் போகணும் அப்படின்னு கதிர் சொல்ல சம்மதமா சிரிக்கிறாங்க அரசி. உன்னை யாரு என்ன சொன்னாலும் எதையுமே காதுல எடுத்துக்காத, சரியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா அரசி, நடந்த விஷயத்தை பத்தி உள்ளர புரணி பேசுறதுக்குன்னே யாராவது இருப்பாங்க, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு மயிலும் சொல்ல உம்முன்னு தலையாட்டுறாங்க அரசி. அரசி, அப்படி யாராவது புரணி பேசுனாங்கன்னா அப்பா கிட்ட வந்து சொல்லுப்பா, திரும்ப ஒரு தடவை மைக் செட்டை கட்டி அப்பா ஒரு கலக்கு கலக்கிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சிரிக்க, அரசியும் சிரிச்சுட்டு சரிங்கப்பா அப்படின்னு தலையாட்ட மயிலு கதிர் எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. சரி, சாயந்தரம் நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல சரிண்ணே அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க அரசி. நீங்க எதுக்கு தம்பி தேவையில்லாம போயிட்டு வந்துகிட்டு, நான் வேணும்னா சாயங்காலம் வரையில இங்கேயே இருந்து அரசிய கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, என்னடா இதுன்ற மாதிரி பாக்குறாரு கதிர். ஏன்பா மயிலு, இப்போ மணி காலையில் 9 மணி, எப்படியும் காலேஜ் முடியறதுக்கு மத்தியானம் 3 ஆகி போயிருமில்லடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆயிடும்பாங்கிறாரு கதிர். அது வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க மயிலு. அண்ணி, நான் என்ன எல்கேஜிக்கா படிக்க போகிறேன், நீங்கள் கிளம்புங்க அண்ணி, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அரசி. ஆமாவா அப்படின்னு மயிலு பாவமாக கேட்க, வரேன்ப்பா, வரேன்னு வரேன் நீ அப்படின்னு அரசி திரும்புகிறாங்க. மயில ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க அரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு 2 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. வா காவியா அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, நீ மறுபடியும் காலேஜுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்டி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, சரி கிளாஸ் ஆரம்பிச்சிடும் போலாமான்னு இன்னொரு பொண்ணு கேட்க, போலாம் அப்பா வரேன்ப்பா, அண்ணன் வரேன் நீ அப்படின்னு அரசி நடக்கிறாங்க. பாய்ங்கிறாரு கதிர். மறுபடியும் ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க மயிலு. அரசி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காலேஜுக்கு உள்ளர போயிட்டு இருக்காங்க. சந்தோஷமா சிரிச்சு போயிட்டு இருக்க அரசிக்கு டக்குன்னு அப்பா ஞாபகம் வர அரசி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு காலேஜ் போகிறத பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிற பாண்டியனை பார்த்து அவங்க கையசைக்க பாண்டியனும் கையசைக்கிறாரு. வீட்டில் சரவணன், பழனி, செந்தில் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி பரிமாறிட்டு இருக்காங்க. ஏன் மாம்சு, ஓனரு காலேஜுக்கு போயிருக்காரு, அப்போ எம்ப்ளாயீஸ் 2 பேர் இங்கே இருந்தா கடையை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு ஆஃபீஸர் செந்தில் கிண்டலா கேட்க, கொஞ்ச நேரம் தானே, அதுக்குள்ள நாங்களே சாப்பிட்டு போயிடுவோங்கிறாரு சரவணன். நாங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் இப்படி இல்லையே, கடை ஷட்டரை திறக்கிறதுல இருந்து கற்பூரம் காட்டி கடை ஷட்டரை மூடுற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல கடுப்பாகிற பழனி, ஏன்பா செந்தில், எப்பவுமே நாங்கள் தான் கடைக்கு ஃபர்ஸ்ட் போவோம், இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட்டா போக போறோம், நீ ஓவரா பண்ணாத என்ன அப்படின்னு சொல்ல ரொம்ப திமிரா தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு செந்தில். மாமா, இந்த அரசாங்க ஊழியரோட தொல்லை தாங்க முடியலையே, அம்மா அவனை கொஞ்சம் என்னன்னு கேளுமாங்கிறாரு சரவணன். அவரே கடுப்பாகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு செந்தில். கோமதிய முகத்தை உருன்னு வச்சுட்டு, ஆமா வேலை கிடைச்சாலும் கிடைச்சது, கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கோமதி சொல்லுவோமா சொல்லுவ அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே ரூம்ல இருந்து மீனாவும் ராஜியும் வர்றாங்க. ஏமா 2 பேரும் சாப்பிடலன்னு கோமதி கேட்க, இல்ல அத்தை, நீங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க ராஜி. மீனா ஒரு மாதிரி உம்முனே நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், டெலிவரிக்கு ஏதோ அப்பா ஆளெல்லாம் போட போறாராமே, அப்படியா அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் இது உன் காது வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு சரவணன் ஆச்சரியமா கேட்க, வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு சரவணன். செந்திலோட இடத்த சரவணனால நிரப்ப முடியல போல இருக்கே அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு காலரை தூக்கி விடுறாரு செந்தில். சரவணன் சாப்பாட்டை வாய்க்கிட்ட கொண்டு வரவரு அப்படியே நிர்மத்தி பாக்குறாரு. டேய் கொஞ்சம் இல்லடா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கன்ற மாதிரி பழனி பாக்குறாரு. ஆனா உங்களுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, இப்ப ஆர்டர் அதிகமா வருது இல்ல மாமா அப்படின்னு சரவணன் கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அண்ணே சும்மா கதை விடாதண்ணே, நான் விட்டுட்டு வந்த இடத்த உன்னால நிரப்ப முடியல அப்படின்னு அந்த உழக்கு செந்தில் சொல்ல, ஐயய்ய இவர் போடுற சீனை என்னாலேயே பார்க்க முடியலையே, நீங்கெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, சீன் போடுறேனா நானு, சொல்லுவடி நீ அந்த கடைக்காக எம்புட்டு உழைச்சிருக்கேன் நான் தெரியுமா, பேசுறா பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அட இதுன்னு இவருக்கு ரொம்ப முத்தி போச்சாங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க.
ஏய் என்னடா அந்த கடைங்கிற, நம்ம கடைன்னு சொல்லு அப்படின்னு கோமதி பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆ ஆ ஆ நம்ம கடை தான். ஏன் அளவுக்கு அந்த கடைக்காக யாரும் உழைப்பெல்லாம் போட முடியாதுமா அப்படின்னு செந்தில் மறுபடியும் பீத்த ஆரம்பிக்க, அப்பா சாமி டேய் ஒத்துக்கிறேன்டா ஒத்துக்கிறோம், அந்த கடையோட அஸ்திவாரமே நீதான் போதுமா அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாரு சரவணன். உடனே ரொம்ப பெருமையா சொடக்கு போட்டுட்டு அப்படி சொல்லுனே அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ சாமி நிஜமாவே உங்க கூட முடியலடா அப்படின்னு சரவணன் சாப்பிட ஆரம்பிக்க, அக்கா ஓவரா போறான் பாத்துக்கன்ற மாதிரி கோமதியை பாக்குறாரு பழனி. அம்மா இங்க பாரு, நாளையில இருந்து இந்த அரசு ஊழியருக்கு தனியா சாப்பாடு கொடுங்க, இல்லனா எனக்கு சாப்பாடு கொடுங்க, இவன் கூட எல்லாம் என்னால போராடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படின்னு கோமதி தலையாட்டுறாங்க. பொறாம பொறாமன்னு அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்க, டேய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் பண்ணின சாதனைக்கெல்லாம் நான் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அந்த அரைப்படி செந்தில் சொல்ல, ஐயோ எனக்கு சாப்பாடே வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு சரவணன். ஏமாமா அப்படின்னு ராஜி கூப்பிட, எஸ் ராஜி அப்படின்னு ஸ்டைலா திரும்புறாரு செந்தில். அப்படி என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு ராஜி கேட்க, ஐயோ பொசுக்குன்னு கேட்டா அப்படின்னு பாக்குறாரு செந்தில். 30 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிஷத்துல ஓடினாங்களே, இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சீரியஸா கிண்டல் அடிக்கிறாங்க மீனா. ஏய் நீ வேற சும்மா இருங்கிறாரு செந்தில். அப்படியா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ராஜியும் கால வார. சரவணனும் பழனியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பேசு பேசு, நீங்க எல்லாரும் இப்படி பேசுறதுனால நான் பண்ணின சாதனை எல்லாம் சாதனை இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு மறுபடியும் செந்தில் காலரை தூக்கி விட, இருப்பா இரு இரு இரு, நீ அப்படி என்ன சாதனை பண்ணன கொஞ்சம் சொல்லு பார்க்கலாங்கிறாங்க கோமதி. இந்த குடும்பத்தோட தலைவர் மிஸ்டர் பாண்டியனை வேற ஒரு ஆளா மாத்தி இருக்கோம்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, புரியாம ஆன்னு பாக்குறாங்க கோமதி. நல்வழிப்படுத்திருக்கேனே அவரை, அது எம்பட்டு பெரிய சாதனை அப்படின்னு செந்தில் பெருமையா சொல்ல, நல்வழிப்படுத்த அவர் என்ன தரிகட்டா தெரிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு கேட்டுற. செந்தில் என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாரு. அது பசங்களை பத்தி கவலையே படாத அவரை அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, அவ்வளோதான்டா அவனே உனக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிற கோமதி, டேய் அப்படியே வாயிலேயே போட்டுருவேண்டா, ஏன் புருஷன் பசங்களை பத்தி கவலைப்படலையாடா அப்படின்னு கோமதி கோவமா கேட்க, இல்லம்மா நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு செந்தில் சொல்ல, சொல்ல பார்க்கலான்னு பாக்குறாங்க கோமதி. பசங்களோட ஆசையை பத்தி கவலையே படாம இருந்த ஒரு மனுஷனை வேற ஒரு ஆளா மாத்தி இருக்கேன்ல, அது எப்படின்னு தெரியுமா? கதிரோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றவரா, அரசிய காலேஜுக்கு அனுப்புறவரா, இப்படி ஒரு நல்ல மனுஷனா நான் தானே மாத்தி இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அப்படியா மாமா அப்படின்னு ராஜி கேட்க, என்னம்மா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்ல இல்ல எனக்கு நிஜமாவே தெரியல. அப்படியா மாமா, அதனாலதான் கேக்குறேன்னு ராஜி சீரியஸா கேக்குற மாதிரி நக்கலா கேட்டுட்டு இருக்காங்க. அது புரியாத செந்தில், என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, இதே இடத்துல மூச்சை பிடிக்க நான் அவர்கிட்ட பேசினேனே பாக்கலையா அப்படின்னு அவரு வருத்தமா கேட்க, ஓ அப்படின்னு ராஜி சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யலன்னு அன்னைக்கு சொன்னேனே, அதுக்கப்புறம் தானே அவர் மாறினாரு இல்லம்மா அப்படின்னு செந்தில் கோமதியை பார்த்து கேட்க, அவங்க கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ நினைச்சவங்களா அப்படின்னு தலையாட்டிட்டு, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க கோமதி. ஐ திங்க் கொதிக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஆபீசர் செந்தில் தலையில கொட்ட போறாங்களோ என்னமோ. செந்தில் ரொம்பவே சந்தோஷமா, அம்மா எனக்காக ஏதோ ஸ்பெஷலா கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கொடுப்பாங்க அப்படிங்கிற சரவணன் நல்லா வாங்குன்ற மாதிரி வேலையை பாக்குறாரு. ஒரு வேலை பாதாம் அல்வாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இருக்குங்கிறாரு சரவணன். நகரு அப்படிங்கிற கோமதி செந்தில் பக்கத்துல வந்து நின்னு, எ ராசா வாயை தரேங்கிறாங்க. எதுக்குமான்னு செந்தில் கேட்க, டேய் வாயை தரேங்கிறாங்க கோமதி. உண்மையை சொன்ன வாய்க்கு சக்கரை போட போறீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, நெட்டி முறிச்சு, ஆமாண்டா செல்லம் என் தங்கம் வாயை தரேன்னு கோமதி சொல்ல, செந்தில் வாயை திறக்கிறாரு. கோமதி ஒரு கை உப்ப அவர் வாயில குப்புன்னு போட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஓரமா ஒதுங்கி நின்னுக்க, அவரு தடுமாறி போய் அதை மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம பாந்தி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. டேய் சாப்பிடுற இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கிற, போட அந்த பக்கம் பழனி விரட்ட ஆன்னு தவிச்சிட்டு இருக்க ஆபீசர் செந்தில். உடனே மீனா பதறி போய் அங்க ஜக்ல இருக்க தண்ணி எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்தி இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க. பப்பா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் ஏதோ உளறிட்டு இருக்காரு செந்தில். என்னங்க இந்தாங்க தண்ணியை குடிங்க முத அப்படின்னு மீனா தண்ணியை நீட்ட வாங்கி அப்படியே கவிழ்த்துக்கிறாரு. என்னங்க அப்படிங்கிற மீனா, அத்தை என்ன பண்ணினீங்கன்னு கேக்குறாங்க. ஒன்னும் பண்ணல, உன் புருஷன் வாயில ஒரு ஸ்பூன் உப்பதான் போட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, குழப்பமா பார்த்துட்டு இருந்த எல்லாரும் குபீர்னு சிரிக்கிறாங்க.
ஆபீசர் செந்தில் மட்டும் அதிர்ந்து போய் பயங்கர ஆத்திரத்தோட பார்த்துட்டு இருக்காரு. சரவணனும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நல்லா வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் அடுத்த ரவுண்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறத பார்த்து கடுப்பாகிற செந்தில், ஏண்டி மனுஷியாடி நீ எல்லாம், புருஷன் வாயில உப்பு அள்ளி கொட்டியிருக்காக, இப்படி கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு கோபமா கேட்க, நீங்க பேசின பேச்சுக்கு 4 பச்சை மிளகாயை அரைச்சு அப்படியே வாயில தடவிருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு மீனா சொல்ல கோமதி ரொம்ப சந்தோஷமாயி, அப்படி சொல்லுடி, மாத்துனா என் புருஷனை. ஏய், அவர் எப்பவுமே பிள்ளைங்கள பத்தி கவலைப்படுறவர் தான், எப்பவுமே நல்லவர், நீதாண்டா மாறி போயிட்ட. ஐயோ என்ன ஆட்டம், ஒரு வேலை கிடைச்சதும் ஆளே என்னம்மா மாறி போயிட்ட, என்ன பேச்சு பேசுற. டேய், நடு வீட்டில் நின்றுக்கிட்டு இப்படின்னு சென்ட் அடிச்சவன் தானேடா நீ எல்லாம் பேசவே கூடாதுடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஏமா நீயும் தானேமா அந்த சென்ட் அடிச்சுக்கிட்ட அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் என்ன வாயிலேயே வச்சுடுவேன், உட்காருடா, உட்காந்து சாப்பிடு, உட்காருன்னு கோமதி மிரட்ட, உப்பை தின்னு தண்ணி குடிச்சிட்டு அமைதியா உட்கார்றாரு செந்தில். இங்க பாரு, சாப்பிடும்போது வாய் திறக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அறத பழசான ஜோக்க வாய் திறக்காம எப்படிமா சாப்பிடுறதுன்னு கேக்குறாரு. கோமதி கடுப்பாய் முறைக்க, ஓகே கூல் அப்படின்னு அவரு சொல்ல, மூச்சு விடக்கூடாதுங்கிறாங்க கோமதி. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடுன்னு அவங்க மிரட்ட, நான் என்ன இப்ப தப்பா பேசிட்டேன் அப்படின்னு செந்தில் மெதுவா கேட்க, இங்க பாரு, நீ அவரை பத்தி பேசின பேச்சுக்கு உனக்கு சோறு போடக்கூடாது, விஷம் வச்சிருக்கணும். இந்த லட்சணத்துல இவர் பெருசா சாதனை பண்ணிட்டாரா, சாதனை தலையில வச்சு ஆடணுமா அப்படின்னு கோமதி வாங்குன்னு வாங்க, மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா பாக்குறாங்க. நல்லா வாங்குறடான்னு. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு செந்தில். உங்க யாருக்குமே இந்த செந்திலோட அருமை தெரியல, ஒரு நாள் தெரிய வரும், அப்ப பாத்துக்கிறேன்னு ஃபீலிங்கோட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேய் என்னடா என்ன முனகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, ஒன்னும் இல்லம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, அதத்தான் சொன்னேங்கிறாரு செந்தில். அந்த பயம் இருக்கட்டும்னு கோமதி பார்க்க, உனக்கு இதுவும் வேணும்டா இன்னமும் வேணும்டாங்கிற மாதிரி பழனி பார்த்து சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. இப்படி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண செந்தில் உருன்னு அப்படியே மீனாவை முறைக்க, அவங்க சிரிப்பை மறைச்சிட்டு நிக்கிறாங்க. அரசி காலேஜ்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலாலாம் ரொம்ப சிம்பிள் தான், அத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஃப்ரெண்டு வந்து, அரசி உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. திகைச்சு போற அரசி, என்னைய பார்க்கவா அப்படின்னு கேட்க, ஆமான்றாங்க அந்த பொண்ணு. யாருன்னு அரசி கேட்க, யாருன்னு எல்லாம் தெரியல, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, போன்னு சொல்ல. அரசி சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு, என்னைய பார்க்க யார் வந்திருப்பாங்க அப்படின்னு அரசி கேட்க, யார் வந்திருப்பாங்க, உன் வீட்டுல இருந்து தான் யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, உங்க அண்ணன்கள்ல யாரோ ஒருத்தரோ இல்ல உங்க மாமாவோ வந்திருப்பாங்க அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்றாங்க. எல்கேஜி பொண்ணு, போமா போய் பார்த்துட்டு வாமா போமாங்கிறாங்க. இன்னொரு பொண்ணு கிண்டலா, போங்கடி ஓவரா பண்ணாதீங்கடி, உங்களுக்கெல்லாம் ஃபேமிலியோட அருமை தெரியல அப்படின்னு அரசி சொல்ல, சரி போய் பார்த்துட்டு வா போங்கிறாங்க மற்ற பிள்ளைங்க. அரசி என்ட்ரன்ஸுக்கு வர நிறைய பிள்ளைங்க வெளியே போய்கிட்டும் உள்ளர வந்துகிட்டுமா இருக்கிறாங்க. அரசி சுத்தி பார்த்துட்டு, என்னை பார்க்க யாரோ வந்திருக்கதா சொன்னாங்க, ஆனா யாரையும் காணோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படின்னு காலேஜ் பக்கம் திரும்புறாங்க அவங்க. அப்போ ஒரு கார் மறைவுல இருந்து வெளியே வர்றாரு குமரவேல். அரசின்னு கூப்பிட்டுக்கிட்டு. அரசி அப்படியே அதிர்ச்சியும் திகைப்புமா பாக்குறாங்க. அரசி அவரை எரிச்சலா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி போக பார்க்க, அரசி நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு அரசி ப்ளீஸ் அப்படின்னு குமரவேல் வேகமா ஓடி வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாரு. அரசி பேசாம வேற பக்கம் பார்த்துட்டு நிக்க, அரசி உன் காலேஜ் வரையில வந்ததுக்கு சாரி அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல, அவரை பார்க்கவே இல்லாம வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிறாங்க. எங்க என்னால உன்னோட படிப்பு நின்றுமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்த, நல்ல வேளை அது நடக்கல, நீ மறுபடியும் காலேஜுக்கு வந்துட்ட, உன்னை பார்க்கணும் பேசணும்னு நிறைய நினைக்கிறேன், ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. என் மேல உன் 3 அண்ணன்களும் கொலை வெறியில இருக்கானுங்க, அவங்க கண்ணில் படாத உன்னை பார்க்கறதுக்குள்ள பெரும்பாடுன்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, எதுக்கு நீங்க எங்க அண்ணனுங்க கண்ணில் படாம நீங்க பார்க்கணும், அவங்க கோபம் எல்லாம் நியாயம் தானே அப்படின்னு அரசி சொல்ல, ஹேய் நியாயம்தான், நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் இப்போ பழைய குமரவேல் இல்ல அரசி, நான் மாறிட்டேன் அரசி, மொத்தமா மாறிட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்க, என்னை மாத்தினதே நீதான் அரசி அப்படின்னு குமார் சொல்றாரு. நான் யாரையும் மாத்தல அப்படின்னு அரசி எரிச்சலா சொல்ல, ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்த அப்படின்னு குமரவேல் சொல்ல, கொஞ்சம் நிறுத்துறியலா அப்படின்னு அரசி கத்த, கொஞ்சம் சங்கடமா இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு குமரவேல். இது
என்னோட காலேஜ், நான் இன்னும் 1 வருஷம் வந்து போக வேண்டிய இடம். ஏற்கனவே என்னைய பத்தி பேசுறதுக்கு நிறைய கதை இருக்கு. புதுசா ஒரு கதையை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க. குமரவேல்னு ஒருத்தரை பார்த்ததையோ அவங்கள நம்பி நான் பழகுனதையோ அப்படி ஒருத்தங்க என் வாழ்க்கையில இருந்ததையோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல குமரவேல் அதிர்ச்சியா பாக்குறாரு. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமோ தொடர்போ இல்ல. தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடாதீங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அரசி திரும்பி போக முயற்சி பண்ண, ஏய் அரசி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு குமரவேல் கெஞ்சலா கேட்க, நீங்க சொல்றத நான் எங்க கேட்கணும்? எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் அப்பா இருக்காக, என் அம்மா இருக்காக, அவங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க போங்க அப்படின்னு அரசி திரும்ப, அரசி உன் கல்யாணத்தைன்னு குமரவேல் ஏதோ சொல்ல வர்றாரு. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச நீங்க யாரும் கிடையாது. என் அப்பா என் மேல அம்பட்டு நம்பிக்கை வச்சிருக்காக. எனக்காக அவங்க என்னென்னமோ பண்றாங்க. நீங்க இங்க வந்து என்கிட்ட பேசுறத அவங்க பார்த்தாலோ இல்ல தெரிஞ்சாலோ அவங்க சுக்கு நூறா உடைஞ்சு போயிருவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நான் நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன். மேற்கொண்டு அவங்களை ஏமாத்த நான் விரும்பவே இல்ல. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு அரசி பல்ல கடிச்சிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்ல, அரசி நான் மாறிட்டேன், அரசி நான் திருந்திட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, சந்தோஷம் அப்படின்னு அரசி வெடுக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அரசி வெடுக்குன்னு சொல்ல, கொஞ்ச நாளா என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அரசி. எங்க திரும்பினாலும் நீ தான் தெரியற. நான் உனக்கு பண்ணின துரோகம் தான் முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு அரசி. பண்ணின தப்பெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணும்னு தோணுது அப்படின்னு குமரவேல் சொல்ல, அரசி குமரவேலை நிமிர்ந்து பார்த்துட்டு, அப்படியா, அப்ப நான் ஒண்ணு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அரசி சொல்ல, சொல்லு அரசி, நான் என்ன பண்ணணும் சொல்லு அரசி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன் சொல்லு அப்படின்னு குமரவேல் அவசரமா ஆர்வமா கேட்க, என்ன விட்டுடுங்கிறாங்க அரசி. குமரவேல் திகைச்சு போய் பார்க்க, என்னைய கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்க, என்னை பார்த்து பேச வராதிய, என் கண்ணு முன்னாடி வரவே செய்யாதிய, அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு அரசி சொல்ல, அரசி நான் அப்படின்னு குமரவேல் சொல்றதுக்குள்ளேயே, எனக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை மட்டும் பண்ணுங்க, உங்க முகத்தை கூட பாக்குறதுக்கு நான் விரும்பல, திரும்ப திரும்ப வந்து தயவு செஞ்சு நிக்காம இருங்க அப்படின்னு எரிச்சலா ஒரு வெட்டு வெட்டிட்டு அங்கிருந்து திரும்புறாங்க அரசி. திக்கு தெரியாத காட்டுல குழந்தைய விட்டுட்டு அம்மா போயிட்டு இருக்க ஏங்கி நிக்கிற குழந்தை மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு குமரவேல். அரசி ரொம்பவே உறுதியா நடந்து அவங்க காலேஜுக்குள்ள போறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.